கொல்லைப்புறம் வழியாக தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டுவர பாஜக முயன்றதாக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவர் தற்பொழுது தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவாறு சென்று கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். ஓகே, 3வது முறையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. தொகுதி மக்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எனக்கு 2016ஆம் ஆண்டு, அப்புறம் 2021, இப்போ 2026 3 முறை நான் காங்கிரஸ் கட்சி சார்பாக கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்கேன். போட்டியிடும்போது எனக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை அளித்திருக்கின்றார்கள். 3வது தடவையும் என்னை மக்கள் வெற்றி பெற செய்திருக்கார்கள். அதனால் நான் மக்களுக்கு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நான் முதலாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் எல்லாவற்றுக்கும் மக்கள் தான் முக்கியமானவர்கள். அந்த அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களை எந்தெந்த கிராமங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நன்றி நன்றி தெரிவிப்பதற்காக நான் தேர்தலில் போட்டியிடும் போது திமுக கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ வெற்றி பெற்ற பிறகு தாவேகாவில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அப்படி பார்க்கும் பொழுது திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்காங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்றைக்குமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அவங்களோட நான் கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்திருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவதற்கு எங்களுடைய கடைநிலை தொண்டர் எல்லா தொண்டர்களும் வேலை செய்திருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு, அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நாங்கள் மதசார்பற்ற அணியில் தான் போட்டியிட்டோம். எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நாளாச்சு. அதாவது தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்கள் கொல்லைப்புறம் வழியாக பிஜேபி எப்படியாவது இங்கே ஏதாவது குறுக்கு வழியில் கவர்னர் ஆட்சியை கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் முயற்சி எடுத்தாங்க. எங்களை பொறுத்தவரையில் மதசார்பற்ற அணி வரணும். ஏன்னா எந்த விதத்திலும் ஒரு மக்கள் நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை எந்த காலத்துலேயும் அதை குறுக்கு வழியில் மாற்றிடக்கூடாதுன்னு உள்ள எண்ணத்தில் ஒரு மதசார்பற்ற அணி அமைய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இந்த மதசார்பற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு தான் ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்தியா முழுவதும் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு சகோதரத்துவத்தோடு மக்களை இணைக்கின்ற முயற்சியில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டார். அதனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போவும் வேறு ஏதாவது தவறு நடந்துவிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.